கேரளாவை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரான சம்ஜிதான்ற ஒரு பொண்ணு, அவங்களும் தீபக்ன்றவரும் வந்து ஒண்ணா ஒரே பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சம்ஜிதா வந்து அவங்க போனை எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து என்ன தவறான முறையில வந்து ஹராஸ் பண்றாரு, ஒரு மாரி அப்ரோச் பண்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அப்போ அந்த வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம, அந்த மாரி அந்த வீடியோ வந்து அவங்க வந்து போஸ்டும் பண்ணியிருக்காங்க, அவங்களோட Instagramல. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்திருந்தாலும், இந்த வீடியோவ போட்ட உடனே, போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அந்த வீடியோவையும் வந்து அவங்க வந்து போஸ்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோ வந்து எல்லா இடத்துலயும் வந்து ரொம்ப பரவி இருக்கிறதுனால, இந்தியா மட்டும் இல்லாம நெறைய நாடுகள்ல இந்த வீடியோ வந்து பரவி இருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து சில பேர் வந்து சம்ஜிதாக்கும், சில பேர் வந்து தீபக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல அந்த வீடியோல வந்து அவர் வந்து தவறா தொடுற மாதிரியோ, இல்ல இது பண்ற மாரியெல்லாம் ஒண்ணும் தெரியலையே. ஏதோ பஸ் வந்து குலுங்குறதுனாலயோ, இல்ல ஏதோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டதுனாலயோ வந்து ஏதோ லேசா வந்து உராசுன மாரி தானே இருக்கு. அப்டின்ற மாதிரி நெறைய பேர் வந்து தீபக் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அண்ட் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாரியான தொல்லைகள் வந்து எப்பவுமே நடந்துட்டு இருக்கு அப்டின்ற மாதிரியான சில கருத்துக்களும் சம்ஜிதாக்கு ஆதரவா வந்து வந்திருக்கு. அப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப பரவி இருந்ததுன்னு சொன்னேன்ல. இந்த விஷயம் வந்து தீபக் காதுக்கும் வந்திருக்கு. அவரோட ஃபிரெண்ட்ஸ் மூலியமாவும், அவங்களுக்கு நெருங்கின உறவுகள் மூலியமாவும் இந்த மாரி இத பத்தின ஒரு வீடியோ இந்த மாரி வந்திருக்கு. அந்த வீடியோல நீ இருக்க அப்டின்னோனே, அவர் அந்த வீடியோவ பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. நான் அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லையே! என்ன எதுக்கு இந்த மாரி வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்டின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவரோட ஃபிரெண்ட்ஸும் சரி, இல்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார்ல, அந்த வேலை செய்ற ஒரு துணிக்கடையோட முதலாளியும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஓகே உன் மேல தப்பு இல்ல. உன்ன வந்து இந்த மாரி வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து லீகல் மூலியமா நம்ம இத அப்ரோச் பண்ணுவோம். நீ இத நெனச்சு வந்து வருத்தப்படாத. நம்ம பார்த்துக்கலாம் அப்டின்ற மாதிரி அவர் ஃபிரெண்ட்ஸும் சரி, அவர் வேலை செய்யக்கூடிய கடையோட உரிமையாளரும் சரி, எல்லாருமே வந்து அவருக்கு சப்போர்ட்டா தான் பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயத்த பத்தி அவர் வந்து அவங்க வீட்ல இருக்க அவங்க பேரன்ட்ஸ் கிட்டயும் வந்து சொல்றாரு. அவருக்கு வந்து 42 வயசு ஆகுது. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி, அந்த கல்யாணம் ரொம்ப நாள் நீடிக்காம 1 வருஷத்திலேயே வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க அம்மா, அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து அவங்க அம்மா, அப்பாவுக்கு தெரிய வந்து, அவங்க வந்து சொல்றாரு, "இந்த மாரி நான் எதுவுமே பண்ணல. என்ன இந்த மாரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாருமே இவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. நம்ம இத பார்த்துக்கலாம். லீகலா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி போயிட்டு இருக்க பட்சத்துல வந்து, இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன்க்கு வியூஸ் மேல வந்து அவ்ளோ போயிடுது. ஓகேவா? இதோட விளைவா அந்த பொண்ணு சம்ஜிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த வீடியோவா 2ண்ட் வீடியோன்னு சொல்ட்டு இன்னொன்னு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த மாரி வந்து என்ன இன்அப்ரோப்ரியேட் வேல வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. இது பண்றாரு அப்டின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் என்ன தீபக் தெரிய வந்து இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவருக்கு வந்து அவர் இப்போ அவர் ஒரு நெருங்கின உறவுகளுக்கு வந்து அவருக்கு தெரியும். இந்த மாரி அவர் கிடையாது அப்டின்னு. ஆனா தெரியாதவங்க வந்து அவர் தப்பா நெனச்சுப்பாங்க. இந்த மாரியான ஒரு தாட்ஸ் அவருக்கு வந்து இயல்பா வந்திருக்கு. இத பத்தி அவர் வந்து அவர் ஃபிரெண்ட்ஸ் கிட்டயோ, எல்லார்கிட்டயும் வந்து பேசியிருக்காரு. அ பேசி இருக்கிற பட்சத்திலயும் கூட, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாரியான ஒரு தாட்ஸ் அவர ரொம்ப பாதிச்சு, ஒரு நாள் அவங்க பேரன்ட்ஸ் ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கதவ வந்து அவரு திறக்கல. அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியாம, கதவ திறந்து பார்க்கும்போது தான் அவர் வந்து நம்ம கூட இல்லன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறமா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் மூலியமாவும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு காரணம் வந்து அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து என் பையன் மேல இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சு, அந்த வீடியோ வந்து இந்த மாரி பரவல்னால தான் என் பையன் இந்த மாரியான ஒரு முடிவ எடுத்தான். அப்படின்ற மாதிரி அவங்க போலீஸ் கிட்ட வந்து அவங்க பேரன்ட்ஸ் கம்ப்ளைண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணதோட உச்சமா, போலீஸும் வந்து லுக் அவுட் நோட்டீஸும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க சம்ஜிதாக்கு. இந்த மாரி அது வந்துருச்சுனாலே அவங்க வந்து உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா சம்ஜிதா அவங்களோட வீட்ல இல்லாம, அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இது மாரி வந்து கேரளாலயே இல்ல. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாங்க அப்டின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வருது. ஆனா போலீஸ் வந்து ரொம்ப வந்து தீவிரமா விசாரிச்சு, கண்காணிச்சு, அவங்க வந்து அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்ல வந்து அவங்க இருக்குறாங்க. அவங்களோட Instagram அக்கவுண்ட்டயும் வந்து அவங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. டீஆக்டிவேட் பண்ணிட்டு, அவங்க ஃபோனையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு, அவங்க வந்து ரிலேட்டிவ் வீட்ல இருக்காங்க அப்டின்றது வந்து அவங்க கண்டுபிடிச்சு, ஸ்ட்ரெய்ட்டா அவங்க வீட்லயே போய் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோர்ட்ல அதுக்கு முன்னாடி வந்து ஜட்ஜ்மென்ட் வந்துருச்சு. இந்த மாரி வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். ஐ மீன் அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்கள ரிமாண்ட் பண்ணி நீங்க அவங்ககிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் ஜட்ஜ்மென்ட்டும் வந்திருக்கு. அதனால தேடி இருக்காங்க. இவங்க அப்ஸ்காண்ட் ஆனதுனாலேயே வந்து அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஏன்னா அவங்க மேல தப்பு இல்லன்னா அவங்க வந்து ஆஜர் ஆயிருக்கணும்ல. அப்ப வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி இப்ப வந்து விசாரணையும் போயிட்டு இருக்கு. நான் இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்க இப்ப இதுல வந்து இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா, இதுல யார் மேல தப்பு இருக்குன்றது வந்து நம்ம வந்து தீவிர விசாரிக்கும்போது, கோர்ட்ல வந்து இப்படித்தான கேஸ் நடக்கும்போது, அவங்க தான் இந்த ஜட்ஜ்மென்ட்க்கு வரணும்.
அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க மேல இவங்க இப்படிதான் அப்படின்ற மாரி ஒரு திணிப்பு வந்து ஒருத்தவங்க மேல வைக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட் தப்பு. அவங்க சம்ஜிதா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஏற்கனவே பஸ்ல இன்னொருத்தர் கிட்ட வந்து அவர் தவறா நடந்துக்கினத நான் பார்த்ததுனால தான், நான் இந்த மாரியான ஒரு வீடியோவே நான் எடுத்தேன் அப்படின்றாங்க. சரி, நீங்க பார்த்தீங்கல்ல, அவர் இந்த மாரி தவறா வந்து இது பண்றாரே அப்டின்னே வச்சுப்போமே. அப்டி இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? கூட இருந்த மத்த பேசஞ்சர்ஸ் கிட்ட வந்து அத பத்தி நீங்க அப்ரோச் பண்ணியிருக்கணும். இல்ல சம்பவம் நடந்த அந்த இடத்திலேயே நீங்க வந்து அது பிரச்சனை பண்ணியிருக்கணும். இல்லன்னா பஸ்ல இருந்த அந்த கண்டக்டர்ஸோ, அந்த இவங்கலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்காவது போய் ஸ்ட்ரெயிட்டா போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த வீடியோ எடுத்தோனே நீங்க போலீஸ் ஸ்டேஷனாவது போயிருக்கணும். அந்த எவிடன்ஸ் வச்சுட்டு. ஆனா, நீங்க அது எதுவுமே பண்ணாம, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயி, நீங்க அத வந்து அந்த வீடியோவ நீங்க எடிட்டும் பண்ணி, அது வந்து உங்களோட Instagramக்கு ஃபாலோவர்ஸ் வரணுமோ, இல்ல வியூவர்ஸ் கிடைக்கணுமோ, இந்த மாரியான ஒரு கான்டெக்ஸ்ட்காக நீங்க அது வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ரொம்ப தவறான செயல் அப்டின்றது வந்து நெறைய மக்களோட கருத்தா இருக்கு. ஓகே. சில பேர் வந்து நிஜமாவே தப்பானவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த வீடியோவ பார்க்கும்போது, அவர் வேணும்னே எதுவுமே பண்ண மாதிரி நீங்க தான் அந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கீங்க. அப்ப எடிட் பண்ணதுலயும் கூட வந்து அவர் வேணும்னே எதுவுமே வந்து இது பண்ண மாரி தெரியல. ஏன்னா, அந்த வண்டி குலுங்குது. வண்டி குலுங்கும்போது நீங்களும் தான் ஃப்ரண்ட்ல போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. வண்டியில இருந்த மத்தவங்களும் வந்து ஆடுறத நம்மளால அந்த வீடியோல பார்க்க முடியுது. அவங்க பின்னாடி இருந்த பொண்ணு, அவங்களே வந்து என்ன இந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா? அப்படின்ற மாரியான ஒரு ரியாக்ஷனும் குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப உங்கள சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அவர் வந்து தவறான முறையில வந்து அப்ரோச் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க எதுக்கு அவர் பக்கத்திலேயே நிக்கிறீங்க? கொஞ்சம் தூரமா அட்லீஸ்ட் போய் நிக்கலாம்ல. அந்த மாரிலாம் நீங்க எதுவுமே பண்ணாம, அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாரி அந்த வீடியோ எடுத்து நீங்க இந்த மாரி பண்றது வந்து, இது வந்து எந்த மாரியான ஒரு செயல் அப்படின்றது வந்து, அ நெறைய பேர் வந்து கேள்வியாவும் அவங்ககிட்ட சம்ஜிதா கிட்டயும் கேட்டிருக்காங்க. ஐ மீன் அவங்களோட Instagram மூலியமா. ஆனா அந்த கேள்விக்கு எதுக்குமே வந்து சம்ஜிதா வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் குடுக்கல. இப்போ வந்து கோர்ட்ல அந்த இது போன உடனே இப்போ அந்த கேஸ்ல வந்து ஒரு திருப்பு முனையா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, அந்த பஸ்ல சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. ஓகேவா? சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. இப்போ அது மூலியமா கிடைச்ச ஃபுட்டேஜஸ்ல வச்சு, அத பார்த்துட்டு போலீஸ் வந்து அவங்களோட ஃபர்தர் விசாரணைக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாரியான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. இப்போ தீபக் வந்து நான் சொன்னேன்ல, அவரு இப்ப நம்ம கூட இல்லன்ட்டு. அவர் இருந்திருந்தா, அவர்கிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து இந்த மாரியான ஒரு முடிவு வந்து கண்டிப்பா ஒரு ஒரு சொல்யூஷன குடுக்கவே குடுக்காது. எதுவா இருந்தாலுமே வந்து நம்ம அத ஃபேஸ் பண்ணணும். அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கோ, இல்ல வியூவர்ஸ்க்கோ இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து இந்த மாரியான சில விஷயங்கள கன்டென்ட்டாவோ, இல்ல ஏதாவதோ எடுத்து போடுறதுன்றது வந்து ரொம்ப தவறான செயல். அண்ட் மக்களும் வந்து அது வந்து நிஜமாவே அந்த மாரி இருக்கா? இல்லையா? அப்படின்றது வந்து பார்க்காம, அது வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுறதுனால பார்த்தீங்களா? இப்ப இந்த மாரியான ஒரு விஷயமும் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். நிஜமாவே வந்து அங்க ஒரு தப்பு நடந்திருக்கா? இல்லையான்றது வந்து நம்மள யாருக்குமே வந்து தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க மேல அந்த மாரியான ஒரு பிம்பத்த வந்து திணிக்கக் கூடாது. இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். நம்ம என்ன பண்ணாலுமே வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணணும். அண்ட் நம்ம கிட்ட வந்து ஃபோன் இருக்கு. நம்ம கிட்ட வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கு அப்படின்றதுக்காக போற போக்குல வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கமெண்ட்டையோ, இல்ல ஷேரையும் பண்றதுனால, இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் வந்து நடக்குது. அண்ட் இது நம்மள நெறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான செயல் தான். என்னதான் சம்ஜிதா நெனச்ச மாரி அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆவணும், இல்ல வியூவர்ஸ்க்காக அவங்க பண்ணணும்னு நெனச்சாலும், அவங்க இப்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஆனா, அதோட விளைவா இப்ப அவங்களோட லைஃபே வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப அதுக்குள்ளேயே வந்து நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மென்ட் வந்த மாதிரியோ, இந்த மாதிரி அவங்க வந்து 1,00,00,000 காசு குடுக்கணும். அண்ட் அவங்களுக்கு வந்து 10 வருஷம் சிறை தண்டனை. அது மாரியான ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபேக்கான நியூஸையும் வந்து பரவிட்டு இருக்காங்க. ஆனா, இப்பதாங்க ரிமாண்ட்ல எடுத்திருக்காங்க. இன்னும் அவங்கள விசாரணையே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஜட்ஜ்மென்ட் எப்படிங்க ஜட்ஜ்மென்ட் குடுப்பாங்க? அது மாரி குடுக்கவே இல்ல. விசாரணை தான் போயிட்டு இருக்கு. இந்த மாரி ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன வந்து ஸ்ப்ரெட் பண்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டு நிறுத்துங்க. ஏன்னா, அந்த மாரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பா தவிர்க்கப்படணும். அண்ட் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எந்த விதமான ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தங்க வந்து பாதிக்கிறாங்க அப்டின்னா, அது வந்து நம்மளுக்கு நிஜமாவே மனச ரொம்ப உருக்குற ஒரு சம்பவமா தான் அது இருக்கு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் கண்டிப்பா நடக்கக்கூடாது. அண்ட் இந்த கேஸ பத்தின அப்டேட்ஸ் வந்து இன்னும் நான் நெறைய வந்து என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் வந்து குடுத்துட்டு இருக்க போறேன். அதனால இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணியும் விடுங்க. அண்ட் என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.